சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி, அதுக்கு நாம தயாரா இருக்கணும். இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம சிஎம்மும் சரி எம்எல்ஏ மேம் சொல்றதும் சரி முழுக்க உண்மை கிடையாது. சூப்பர் எல்னினோவால மழை இல்லாம கடும் வறட்சி வரும்னு சொல்றாங்கல்ல, இது உங்களுக்கு நிச்சயமா மறந்திருக்காது. 2015 சென்னையே மழையால வெள்ளத்துல மூழ்கின வருஷம். அப்பயும் இவங்க சொல்ற மாதிரி இதே சூப்பர் எல்னினோ தான் இருந்துச்சு. அப்ப மட்டும் எப்படி தமிழ்நாட்டுல அவ்வளோ மழை? இந்த சூப்பர் எல்னினோனா என்னன்றத சிம்பிளா நாங்க படிச்சதை வச்சு உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றோம். பசிபிக் கடல்ல அங்க வீசுற காத்த மையமா வச்சுதான் இந்த மொத்த நிகழ்வுமே நடக்குது. முதல் படியா சூரியனோட வெப்பத்தால கடலுக்கு மேற்பரப்புல இருக்கிற நீர் எப்பவுமே வெதுவெதுப்பாகும். அதே நேரத்துல பசிபிக் கடல்ல தொடர்ந்து கிழக்கு பகுதியில இருந்து மேற்கு பகுதியில பலமான காத்தும் வீசுது. இந்த காத்து தான் வர்த்தக காற்று, தட் மீன்ஸ் ட்ரேட் விண்ட்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரமும் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்க இந்த வர்த்தக காற்று பசிபிக் கடலோட மேற்பரப்புல இருக்கிற இந்த வெதுவெதுப்பான நீரை கிழக்குல இருந்து மேற்குக்கு, அதாவது தென் அமெரிக்காவில இருந்து இந்தோனேஷியா பக்கம் தள்ளிட்டு போகும். அப்ப இந்தோனேஷியா பக்கம் இருக்க பசிபிக் கடலோட வெதுவெதுப்பான நீரோட அளவு அதிகமாகுது. இதனால இந்த வெதுவெதுப்பான நீர் எல்லாமே ஆவியாகி மேல போய் மேகங்களா மாறும். இப்படி மேகங்கள் உருவாகிறப்ப அந்த இடத்துல இருக்க காத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறும். இப்ப மேல போன காத்தை ஈடுகட்டுறதுக்காக அங்க என்ன நடக்குதுன்னா, இந்திய பெருங்கடல்ல இருக்க ஈரமான காத்து இந்தியாவை நோக்கி இழுக்கப்படுது. இதுதான் இந்திய தென்மேற்கு பருவமழைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சோ வர்த்தக காத்து வீசுற வேகம் ரொம்பவே குறையிறப்ப இந்தியாவுக்கு கிடைக்கிற இந்த தென்மேற்கு பருவமழை கிடைக்காம போகுது. இததான் சூப்பர் எல்னினோ காலம்னு சொல்றாங்க. வர்த்தக காற்று வீசுற வேகம் குறையிறப்ப என்ன ஆகுதுன்னா, பலமா வீசிட்டு இருந்த வர்த்தக காற்றால அவ்வளோ நாள் மேற்கு திசையில குவிச்சிருந்த வெதுவெதுப்பான கடல் நீர் எல்லாம் மறுபடியும் கடலோட மைய பகுதிக்கும், குறிப்பா எங்க இருந்து அது போச்சோ அந்த கிழக்கு திசைக்கும் திரும்பிடும். அதாவது தென் அமெரிக்கா பக்கம் திரும்புது. இதனால தென் அமெரிக்கா சைட்ல தான் மழை இருக்கும். இந்தோனேசியா பக்கம் வெதுவெதுப்பான நீர் குறையிறதால அங்க மழை இல்லாம கடும் வறட்சியும் இந்தியாவுக்கு மழை கம்மியாவும் கிடைக்கும். ஆனா குறிப்பா தமிழ்நாடு எல்னினோ பாதிக்கிற தென்மேற்கு பருவமழையை மட்டும் நம்பி இல்ல. தமிழ்நாட்டோட இன்னொரு முக்கிய மழைக்காலமான அக்டோபர் டு டிசம்பர்ல கிடைக்கிற வடகிழக்கு பருவமழையும் நமக்கு இருக்கு. எல்னினோவால இதுக்கு பாதிப்பும் கிடையாது. சோ வங்க கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் நடந்த வெப்பநிலை மாற்றத்தால கிடைச்ச வடகிழக்கு பருவமழை தான் 2015 சென்னை ஃப்ளட்டுக்கு காரணமாச்சு. சாரி மழைக்கான காரணம்னு வேணா சொல்லலாம். ஃப்ளட்டுக்கு மழை தண்ணி போக வழிவிடாம நம்ம ஊரை வச்சிருந்ததுதான் முக்கிய காரணம். சோ எல்னினோவை வச்சு மட்டும் தமிழ்நாடு வறட்சியை பார்க்கணும்னு சொல்லிட முடியாது. வடகிழக்கு பருவமழை நமக்கு நல்லா கிடைச்சா இந்த எல்னினோ வறட்சி நம்மள பெருசா பாதிக்காது. ஆனா வடகிழக்கு பருவமழையும் நமக்கு கிடைக்காம போனா அரசியல் தலைவர்கள் சொல்ற மாதிரி வறட்சியும் வெள்ளமும் ஏற்படலாம். சரி, அப்ப இந்த எல்னினோ வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வர்த்தக காற்று எப்பவுமே பசிபிக் கடல்ல இருக்கணும். காத்து வீசுற வேகம் ரொம்ப குறையிறப்பதான் இந்தோனேஷியால இருக்கிற வெதுவெதுப்பான கடல் நீர் எல்லாம் தென் அமெரிக்கா பக்கம் வந்து நமக்கு மழை இல்லாம போகுது. சரி, அப்ப இந்த எல்னினோ டைம்ல தென் அமெரிக்கா பக்கமாவது செழிப்பா இருக்குமான்னு பார்த்தா அந்த கண்டத்துல இருக்க பெரு, வடசிலி, ஈக்வடார் மாதிரியான பகுதிகள்ல மக்கள் வெள்ளத்தால கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது இயற்கையாவே ஒரு வறண்ட பகுதி. சோ அங்க இருக்கிற மக்களும் சரி, தாவரங்கள், விலங்குகள், விவசாயமும் சரி அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டதா தான் இருக்கும். சோ எல்னினோ இல்லாத சாதாரண வருடங்கள்ல, அதாவது பசிபிக் கடலோட வெதுவெதுப்பான மேற்பரப்பு நீர் இந்தோனேஷியா நோக்கி நகர்றப்ப தென் அமெரிக்கா பக்கம் இருக்க பசிபிக் கடலோட அடிப்பகுதியில இருக்க குளிர்ச்சியான கடல் நீர் நைட்ரேட், பாஸ்பேட் மாதிரியான பல ஊட்டச்சத்துக்களோட மேல வர்றப்ப அங்க சின்ன சின்ன கடல் தாவரங்கள் வேகமா வளர்ந்து அதை சாப்பிடுற சின்ன மீன்களை பெரிய மீன்கள் சாப்பிட்டு செழிப்பா வளர்றதால பெரு ஈக்வடார் பக்கத்துல இருக்க கடல் பகுதிகள் உலகத்தோட மிகச்சிறந்த மீன்பிடிப்பு பகுதிகள்ல ஒன்னா இருக்கு. ஆக மொத்தம் எல்னினோ வந்தா யாருக்கும் நல்லது கிடையாது. நீங்க இந்த வீடியோவை தெளிவா கவனிச்சிருந்தா இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது வர்த்தக காற்றோட வேகம் மாறுறதுதான்றது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இது ஏன் மாறுதுன்ற காரணத்தையும் நாங்க தேடணும். அப்பதான் இந்த ஒரு காரணத்தினாலதான் வர்த்தக காற்றோட வேகம் மாறுதுன்றத இன்னும் விஞ்ஞானிகளே 100% உறுதிப்படுத்தலன்றதும் தெரிய வந்துச்சு. சோ எல்னினோ எப்படி உருவாகுதுன்றதை தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர எப்படி அது முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்றது முழுசா தீராத ஒரு அறிவியல் கேள்வியாவே இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.